ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கருவேப்பிலை பொடி செய்ய போகிறேன். கருவேப்பிலையை நல்லா ஆஞ்சு வாஷ் பண்ணி நிழல் உணர்த்தலில் 2 நாளாக உணர்த்தி காய வச்சு பொடி பண்ணி 1-2 பொடி பண்ணி மிக்சியில் வச்சுருக்கேன். பொடிக்கு தேவையானது உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்புக்கு பதிலாக நிலக்கடலை போட போகிறேன், பெருங்காயம், மிளகா வத்தல். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோம். எல்லாம் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பும் இதுவும் ட்ரை இதுதான், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணணும், வறுக்கணும். ரெட் கலரில் உளுத்தம்பருப்பு, இது ஒயிட் ரைஸுக்கு நெய்யும் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெயும் ஊற்றி சாப்பிடலாம். கருவேப்பிலை ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது, தலைமுடி நல்லா வளரும். உளுத்தம்பருப்பை செவந்துட்டு இதுலேயே நிலக்கடலையை போட்டுடலாம். கருவேப்பிலையை லைட்டாக சூடு பண்ணிப்போம். நல்லா கிறிஸ்பி ஆயிடுது. இப்போ துளியோண்டு எண்ணெயை ஊற்றி மிளகாயை வதக்கி வதக்கியாச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டேன். உப்பு போட்டு இதெல்லாம் நைஸாக அரைச்சி கொண்டு வரேன். இதுலேயே பெருங்காயத்தூள், கருவேப்பிலை பொடி பண்ணிட்டேன், கருவேப்பிலை பொடி, உப்பு, மிளகா வத்தல், உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, பெருங்காயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை பொடி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.